இன்றைக்கும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்க சொன்னால் இந்த காலவெளியில் அவர் 3ஆம் நாளில் பேசுகிறவர். 3ஆம் நாளில் மரணத்திலிருந்து எழுந்தவர் மாத்திரமல்ல, 3ஆம் நாளில் மரணத்திலிருந்து விடுதலை பெற்றவர் மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாளில் பேசுகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வினாடி கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலவெளியில் ஆண்டவரே எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு மகிமை இந்த இடத்துல பற்றி பிடிக்கும்படியாக, ஒரு மகிமை இந்த இடத்துல உலாவும்படியாக, இந்த இயேசுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி கிரியை செய்யும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே இந்த இடத்துல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக சிந்தை உண்டாகட்டும், பரலோக மகிமை இந்த இடத்துல உண்டாகட்டும் ஐயா. இயேசுவே தகப்பனே, ஹல்லேலூயா, யாரெல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் நிரப்புகிறவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க என்று சொன்னவர் இந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால பரலோக சிந்தையில் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும்போது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் உணர முடியும். இந்த இடத்துல மனிதன் பேசுகிறதை போல என் தேவ ஆவியானவர் பேசுவாராக. இந்த இடத்துல மனிதன் பேசுவதை போல கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு செவிகளில் பேசுவீராக. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக மாறி விழட்டும் ஐயா. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக மாறி தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள புறப்பட்டு போகட்டும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லி இருக்கிறீங்களே, உம்முடைய நாமத்தினால பரலோகம் திறக்கப்படுவதாக, உம்முடைய நாமத்தினால பரலோகத்தின் மகிமை இறங்கப்படுவதாக, உம்முடைய நாமத்தினால அபிஷேகத்தின் நதி அளவு ஆண்டவர் எங்கள் மேல பாய்வதாக, உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே எல்லா சூறாவளி காற்றுகள் போல எழும்புகிற எல்லா இந்த செய்திக்கு விரோதமாய் நேரத்துக்கு விரோதமாக வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஆவி எங்கே அங்க விடுதலை, உம்முடைய ஆவி எங்கே அங்க வெற்றி என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆவியானவர் இந்த இடத்துல உலாவும்படியாக, இந்த இடத்துல உலாவும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய மகிமை எங்களை பாயும்படியாக, எங்களை நடத்தும்படியாக, ஓ இந்த இடமே பரலோகத்தின் மகிமையாய் மாறட்டும். சிந்தைகள் ஒருமனப்படுவதாக, சிந்தைகளுக்குள்ள பரிசுத்த ஆவி
ஆவியானவருடைய அசைவாடுகள் உண்டாகுவதாக. அனல் கொண்டு எழும்பட்டு, அனலாய் மாறட்டு. அனலை தாண்டவர், அனலை அவிக்க நினைக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால இப்போது விலகி ஓடுவதாக. அனலாய் மாறட்டு, அனலாய் மாறட்டு, அனலாய் மாறட்டு, அனலாய் மாறட்டு, அனலாய் மாறட்டு. அக்கினியின் காரியங்கள், அக்கினியின் காரியங்கள், அக்கினியின் வல்லமை இந்த இடத்துல விழுவதாக. தெய்வத்துடைய பாதம் இங்க நிற்பதாக. தெய்வத்துடைய பாதம் பலிபீடத்தில் உலாவுவதாக. பலிபீடத்தில் அக்கினி, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அது தேவ பிள்ளைகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தினால இதோ அந்த அக்கினியை ஊற்றுகிறவர், செங்கோலை நீட்டுகிறவர், துறடுகளினால் உன் வாயை தொடுகிறவர், துறடுகளினால் உன் இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறவர், துறடுகளினால் உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்துகிறவர். மூன்றாம் நாளில, இந்த மகிமையான நாளில, இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சியான நாளில, இந்த உயிரோடு எழுந்த இந்த வல்லமை நாளில எனக்கு தான் அந்த வல்லமை, எனக்கு தான் அந்த மகிமை, என் மேலதான் ஒரு அக்கினி, என் மேலதான் ஒரு விடுதலை, என் மேலதான் ஒரு அற்புதம். எனக்கு தான் வேண்டும் ஐயா, எனக்கு தான் வேண்டும், எனக்கு தான் வேண்டும். மோசேயை கொண்டு ஆரோனை பார்த்து சொன்னவரே, ஆரோனை பார்த்து சொன்ன தெய்வம் உன்னோடு கூட ஆரோனை அழைத்து கொண்டு போ, உன்னோடு கூட ஆரோனை அனுப்புகிறவர் அவன் உன் வாயாய் இருப்பான். இன்னைக்கு ஆரோன் அல்ல, நான் தான் தெய்வத்துடைய பட்டயோ, நான் தான் தெய்வத்துடைய கரத்தில் இருக்கிற உருவின பட்டயோ. அந்த பட்டயமா மாறுகிற, அந்த பட்டயமாய் மாறுகிற, அந்த பட்டயமாய் மாறுகிற, அந்த பட்டயமாய் மாறுகிற என் மேல என்ன பட்டயமா, என்ன கருக்கான பட்டயமா, என்ன கருக்கான பட்டயமாய் மாற்றுங்க. ஓ கைகளுக்குள்ள அக்கினியோ, சிரசின் மேல தெய்வத்துடைய பரிசுத்த அந்த எண்ணெயின் அபிஷேகத்தை இப்போது வடிந்து ஓடுவதாக, இப்போது வடிந்து ஓடுவதாக, இப்போது வடிந்து ஓடுவதாக, இப்போது வடிந்து ஓடுவதாக. தகப்பனே, இந்த கால வெளியில் எங்களோடு பேசுவீராக. இந்த அக்கினி, இந்த அபிஷேகம், இந்த சத்தத்தின் வல்லமை ஆண்டவரே, இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் குறையாதபடி தேவ பிள்ளைகளை பர்த்தர் ஒருமனப்படுத்தி ஒரு சேனைக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, ஒரு சேனைக்கு முன்பதாக நாங்கள் பலத்த கையோடு, பலத்த வல்லமையோடு நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி அந்த ஆவியில உணரவு, ஆவியில நடத்த உதவி செய்கிறான். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல சந்தோஷமா இருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் ஆவிக்குரிய சிந்தையில வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு சில தீர்க்க தரிசனமான வார்த்தையை வைப்பார். இந்த ஜனவரி மாதம் முதல் மாதத்துல வந்திருக்கிறோம். முதல் மாதத்தில் இந்த அபிஷேக ஆராதனையில் ஞாயிறில் வந்திருக்கிறோம். என் இயேசு செய்கிறது உங்கள் கண்கள் காணட்டும். அல்லேலூயா. வேதத்தை கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதில் எடுத்தவர்கள் 1ஆம் வசனம் அங்க வாசிப்போம். 14 வருஷம் சென்ற பின்பு தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில்
சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை வாசித்தார்கள். அடுத்தது 20ஆம் வசனத்தையும் வாசித்தார்கள். இப்பொழுது மறுபடியும் மைக்ல 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். போதும். அல்லேலூயா. நல்ல கவனிப்போம். தேவ சபையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியில் இந்த 3ஆம் நாளில் ஆண்டவர் பேச வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற காரியம் அங்க பவுல் எழுதும் போது சொல்லுகிறார். அந்த கலாத்தியர் பட்டணத்துக்கு எழுதும் போது, அந்த கலாத்தியர் சபைகளுக்கு எழுதும் போது, அங்க உள்ள ஜனங்களுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நான் உங்களை பற்றி பேசவில்லை, நான் என்னை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி அந்த கலாத்தியரை பற்றி அந்த கலாத்தியர் சபைகளுக்கு அங்க பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. இன்னைக்கு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டார், நம்முடைய சாபங்களுக்காக அறையப்பட்டார், நம்முடைய விடுதலைக்காக அவர் சிலுவையை சுமந்து அறையப்பட்டார். ஆனால் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்க பக்கத்துல மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் பார்த்து கேளுங்க, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்களா? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? ஆமேன் சொல்றாங்களா? ஐயோன்றாங்களா? ஏன் சிலுவையில் எனக்காக தான் அவர் அறையப்பட்டாரு, உனக்காக அறையப்பட்டார், உனக்காக பாடுகள் சகித்தார், உனக்காக அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார், உனக்காக விழாவில் குத்தப்பட்டாருன்னு இப்படிதான் எங்க ஐயா போதிச்சிருக்கிறாரு. ஆனால் இது என்னடா புது சத்தியமா இருக்கிறது? சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எந்த ஒரு தேவ சபை, தேவ பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தேவ சபை, தேவ பிள்ளைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அபிஷேகத்தில் நிறையப்பட்டிருப்பார்கள். எந்த ஒரு தேவ பிள்ளைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அபிஷேகத்தில் நிறையப்பட்டிருப்பார்கள். பரவாயில்ல, கையை தட்டலனா கூட டியூப்லைட்டை பார்த்து கையை தட்டுங்க, அப்போ எல்லாருக்குமே புரியும். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி எந்த ஒரு தேவ சபை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல அவர்களே கர்த்தர் அபிஷேகத்தில் நிறையப்பட்டிருப்பார்கள். அதுல மாற்றமே இல்லை, அதுல சந்தேகமே இல்லை, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, அதுல எந்த ஒரு யோசனையும் இல்லை. நான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன் என்று சொன்னால் நான் அபிஷேகத்தில் நிறையப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தில் நிறையப்படுகிறார்களோ அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிறையப்படுகிறார்களோ அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல முடியும், இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்வது அவரே, இனி நான் அல்ல, எனக்குள் ஜீவிப்பது அவரே. ஏன்? நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அவருடைய அபிஷேகத்தில் நிறையப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள அவருடைய அபிஷேகம் நிறையப்பட்டு. கையை தட்டு தங்கச்சி, உன்னதான் உனக்கூட தான் கர்த்தர் பேசுறாரு. சிரிக்காத, கையை தட்டி வாங்கி பெற்றுக்கோ. இந்த வாலிப காலத்துல உனக்காக தான் அறையப்பட்டு, உனக்காக தான் அறையப்பட்டு உன்னை கர்த்தர் எழுப்பணும் சொல்லிதான். சிலுவையின் அனுபவம், சிலுவையின் அபிஷேகம், சிலுவையில் ஒரு அபிஷேகம் உண்டு என்று சொன்னா இந்த நாளில உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. ரபா ரபா தரபா சந்தர கடதரபா
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. சிலுவையில் ஒரு அபிஷேகம், சிலுவையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. சிலுவையில் ஒரு அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உன் குடும்பத்துக்காக ஒரு அபிஷேகம் காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள, கொஞ்ச நேரத்துக்குள்ள சிலுவையின் அபிஷேகத்தை கத்த அந்த சிலுவையில் மாத்திரமல்ல, இங்கவும் ஊற்ற போகிறா, இங்கவும் நிரப்பப்பட போகிறா. நான் பவுல் சொல்லுகிறா, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரதர், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் பிரதர். நான் இந்த இடத்துல போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். நான் முழுகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். நான் ஆவியின் கனிகளோடு இருக்கிறேன், வரங்களோடு இருக்கிறேன். இருக்கட்டும், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறியா? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மளை பார்த்து எதிர்பார்க்கிற சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருப்பீங்க சொன்னா நீங்க அபிஷேகத்திலும் நிறையப்பட்டிருப்பீர்கள். எந்த ஒரு சபை தேவ பிள்ளைகள் சிலுவையில் அறையப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அபிஷேகத்தில் இன்னும் வளர்ந்திருக்க மாட்டார்கள், நிறைவுக்குள்ள வந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்தது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு சிலுவையை சுமந்தார் என்று சொல்லுங்க. ஆகியால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னால் வரணும்னு சொன்னால் மணி பர்ஸ் எடுத்துன்னு வரணும், ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் சிலுவையை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிற. மோசே 3 மாதம் நாணல் பெட்டிக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மோசே மறைத்து வைத்த பெட்டிக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. என்னவென்று சொன்னால், சிலுவைக்கு நேராய் வந்தால் ரட்சிப்பு உன் வீட்டை தேடி வந்துவிடும். எந்த ஒரு மனிதன் சிலுவைக்கு நேராய் வருகிறார்களோ அவர்களுடைய வீட்டையும் பிள்ளைகளை இருதயத்தையும் தேடி அந்த ரட்சிப்பு போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பேசி கொண்டிருக்கிற, எடுக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம். சகேவை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது என்று சொல்லி. இந்த காலவெளியில் தேவ சபை லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எடுத்தவர்கள் வாசிப்போம். பின்பு அவர் எல்லாவற்றையும் நோக்கி ஒருவன், நல்ல வாசிப்போம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நாங்களும் இயேசுவை நம்ப வேண்டும் என்று சொல்லி, நாங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால் உடனே நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன பண்ணுகிறோம் சொன்னால், அவங்கள நேராக சபை கூட்டு வரோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, சத்தியத்தை சொல்கிறோம், அவங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவுடைய வசனத்தை போதிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானம் கொடுத்துறோம். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் என்ன எடுக்கிறாங்க, ஒரு பைபிள் எடுத்துடுறாங்க. ஒரு பைபிள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஆலயத்துக்கு வராங்க. ஆலயத்துக்கு வந்து அப்புறம் ஆண்டவருடைய பந்தியில் கலந்து கொள்ளுகிறார்கள், திருவிருந்து பெறுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே ஆண்டவர் பார்த்து அவரோடு இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் தன் சிலுவையை சுமந்து எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. அல்லேலூயா. பவுல் அதனால தான் தெளிவாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன்னு சொன்னா நீ ஜெபிக்க ஆரம்பித்து விடுவ. இன்னைக்கு நீ சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன்னு சொன்னா தேவனுடைய சிந்தையில வாழ நீ ஆரம்பித்து விடுவ. நீ சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன்னு சொன்னா நீ வசனத்தின் மேல தாகமா இருப்ப. நீ சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன்னு சொன்னா வார்த்தை மேல, உடன்படிக்கை மேல நீ நம்பிக்கொண்டே இருப்ப. இந்த சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன்னு சொன்னா இந்த வசனத்தின் மேல நீ ரொம்ப வாஞ்சையா இருப்ப. இப்ப சொல்லுங்க, இந்த வருஷம் தொடங்கி 26ஆம் தேதி, 1ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை நாள் நீதிமொழிகளை வாசிக்காமல் விட்டோம்? கை தூக்க வேண்டாம். எத்தனை நாள் நீதிமொழிகளை காலையில் எழுந்து படிக்கல? 26 அதிகாரமும் தொடர்ச்சியாய் வாசித்தவர்கள் இருப்பார்கள், அங்கங்கே விட்டு விட்டு வாசித்தவர்களும் இருப்பார்கள். சில நேரத்தில் பயந்து நைட்டில் ஒரு பேய் கனவு ஒன்று வந்திருக்கும், யாரோ அமுத்துகிறது போல, யாரோ காலை பிடித்து இருக்கிறது போல. உடனே காலையில் எழுந்து நீதிமொழிகளை தேடுவார்கள். ஐயோ, நைட்டு எனக்கு வந்த பாடு பெரியது, இப்போது நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி. எந்த ஒரு தேவ பிள்ளைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிறைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படணும். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். மாம்சத்தின் எண்ணங்களை சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய கசப்புகளையும் போராமைகளையும் எரிச்சல்களையும் எல்லா வேறுபாடுகளையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நான் சபைக்கு போகிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், நானும் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற காரியத்தை சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நீ சிலுவையில் அறையப்பட்டிருப்பன்னு சொன்னா நீ அபிஷேகத்தில் நிறையப்பட்டிருப்ப. அல்லேலூயா. அறையப்படாதவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? சிலுவையில் அறையப்படாதவர்கள் எப்படி இருப்பாங்க? அறைந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, சிலுவையில் அறையப்படாதவர்கள், அங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன், வாசிப்போ. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் அங்க வாசிக்கும் போது எடுத்தவர்கள் வாசிங்க. 26ஆம் அதிகாரம், அதுல 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசிப்போம். வழியிலே சிங்கம் இருக்கும், வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான், என்று சோம்பேறி சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 26ஆம் நீதிமொழிகள் 13ஆம் வசனம் வாசித்தாங்க. நல்லா கவனிப்போம். வழியில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, முன்னால சொல்லுங்க. உன்ன தேர்ந்துக்கிறாங்க பாரு பைபிள், நீதிமொழிகள். சொல்லுங்க, வழியில் என்ன இருக்கும்? அந்த பக்கம் சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க. வழியில சிங்கம் இருக்கும்னு யார் சொல்றது? வழியில சிங்கம் இருக்கும், நடுவீதியில் என்ன இருக்கும்? அதுதான் சோம்பேறி வார்த்தை. சொன்னதே சொல்லுவாங்க பாரு, பார்த்துருக்கிறீங்களா? நான் உங்களை சொல்ல, நான் சொல்றது எல்லாம் அங்கே தான் சொல்லுவேன். எங்கே? முனிசிபல் கிரவுண்டு பின்னால் இருக்கிறவங்க தான் சொல்லுவேன். அவனுக்கு வேற வார்த்தையை மாற்றி சொல்ல தெரியல பாரு. வழியில சிங்கம் இருக்கும், நடு வீதியில யானை இருக்கும்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வித்தியாசமா, இல்லை டைகர் இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, வழியில சிங்கம் இருக்கும், நடு வீதியில சிங்கம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படாதவர்கள் நம்மளை பார்த்து இப்படி தான் பேசுவார்கள், இப்படி தான் சொல்லுவார்கள். சபைக்கு போயிட்டா மட்டும், ஜெபம் பண்ணா மட்டும், உபவாசமாக இருந்துட்டா மட்டும், 3 நாள் ஜபத்துக்கு போயிட்டா மட்டும் நடந்துருமா? எப்படி நடக்கும்? பார்க்கிறேன். சிலுவையில் அறையப்படாதவர்கள் பேசுவார்கள். இல்லையாக்கா, நடக்கும் தான் போயின்னுக்கிறேன். இதுவும் அவிவிசுவாசியாக பேசி பதில் கொடுத்துட்டு வரும். ஒன்றும் இல்லை, முனிசிபல் கிரவுண்ட் பின்னா நீங்களாம் நடந்தாலும் நடக்கலாம், நான் போவேன், நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு வர ஆள்.
இன்னைக்கு சில ஆட்கள் ஆமால 3 நாள் பிரேயருக்கு போயிட்டோம் நடக்கலை, திருப்பத்தூர் உபவாச ஜபத்துக்கு போயும் நடக்கலை, திறப்பின் வாசலுக்கு போயும் நடக்கலை, பச்சையாப்பா கல்லூரி மைதானத்தில் யாரோ நடத்துறாரு அங்கே போயும் நடக்கலை, வானகரம் ஜீசஸ் கால்ஸ் போயும் நடக்கலை. ஏன் அங்கெல்லாம் போய் அதான்க்கா போவானான்னுக்கிறேன். இதுக்கப்புறம் அதான் போவானான்னுக்கிறேன். நைட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான்னுக்கிறேன். போயிட்டு பண்ணோம் ஜூஸும் குடிச்சிட்டு வந்துடலாம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படாதவர்கள் இப்படி பேசுவாங்க. சிலுவையில் அறையப்படாதவுடைய சிந்தனையில் இப்படி தோன்றும். சிலுவையில் அறையப்படாதவுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் இப்படி வரும். ஆனால் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தானே? ஐ எம் ரைட்? ஆமேன். வரல பாரு, இந்த பக்கம் ஓரம் ஃபுல்லாக வரல. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தானே? கை உயர்த்தி தானே? ஆண்மையின் தானே? ஆமா தானே? அறையப்பட்டவன் தானே? அப்ப ஏன் டேஷு நீங்களே ஃபீல் பண்ணிக்கோ. குறை இருக்கும், நிறைய இருக்கும். எல்லாம் சோம்பேறி இப்படி சொல்றான், சபைக்கு போவாத, ஆலயத்து போவாத, வழியில என்ன இருக்கும்? சிங்கம். பக்கத்து வீட்டுல சாவாயிட்டுக்குது, போவாத, சிங்கம். சிலுவையில் அறையப்படாதவன் பேசுவான். ஊர்ல சாவாயிட்டுக்குது, போவாத, சபையில் அறையப்படாதவன் பேசுவான். அதுக்கும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டோம், நீ வாய முன் எங்க வா, பின்னாடி வா. நான் கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டேன், உங்களை சொல்ல அந்த வார்த்தையை எடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டோம். யூ க்ளோஸ் யுவர் மவுத் அண்ட் ஃபாலோ மீ பிரதர்ஸ் ஜென்டல்மேன்ஸ் அப்படின்னு சீசையில் பார்த்தாண்டு. நீ என்னை ஃபாலோ பண்ணுப்பா, நீ ஏன் செத்தவனை பார்த்துனுக்குற? செத்தவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள். யூ ஜஸ்ட் ஃபாலோ மீ. நீ என்ன ஃபாலோ பண்ணு, நீ என்ன பின்பற்றி வா. உன்னை அவ்வளோதான். தமிழ் நிறைய பேர் படிக்க தரல, இங்கிலீஷில் சொல்ல தட்டுமா? உன்னை பெருகவே பெருகப்பா. நீ என்ன பின்பற்றி வந்தனா உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என்ன பின்பற்றி வந்தனா என்ன பெருகவே பெருக செய்வா. 2025 டிசம்பரில் இல்லை, நான் சொல்கிறேன், இந்த மாதம் முடிவதற்குள்ள என் தேவன் பெருக செய்வார். இந்த மாதம் முடிவதற்குள்ள என் இயேசு பெருக செய்வார். அவர் சொன்னால் செய்வார், சொல்லலைன்னா செய்யாமல் இருந்தால் சொல்ல மாட்டார். அவர் சொல்லிட்டார்னா நிச்சயம் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படாதவர்கள் இப்படி பேசுவார்கள், சிலுவையில் அறையப்படாதவர்கள் இப்படி சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, அங்க வாசிக்கும் போது சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்படாதவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா, கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் தம் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதை மட்டும் ஒரு அரை நிமிஷம் டைம் தரேன், சிந்திச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. யாரா இவன் தூக்கி காலை மேலே போட்டுன்னுக்கிறான் சொல்கிறோம்ல நைட்டில்? யார் இது? காலை நேற்று நைட்டு தூங்கிட்டே இருந்தேன், 1:30 மணிக்கு படுத்தேன். குல்பி தூக்கி செல்லின் மேலே மூஞ்சி மேலே காலை போட்டுக்கிறான். அப்புறம் நானே போட்டேன்னு எடுத்து விட்டேன். மூஞ்சி மேலே காலை போட்டு என் மூஞ்சி மேலே கை வச்சுட்டுக்கிறான். அவன் மேலே கால், என் மேலே கை. குல்பி அவ மாடு மாதிரி தூங்குறா. பெரியவோ காலைனா போடு, கல்லைனா போடு, எனக்கு விட்டா போதும், நான் தூங்கினா போதும். ஏன்னா நான் ரொம்ப பெரிய படிப்பு படிக்கிறேன், 5 நாளும் நான் போய் படித்து கீழ்ச்சிட்டு வரனே அப்படின்னு சொல்லி அவள் பெரிய பாடோட அவள் அமைதியாக தூங்குறான். நான் காலை தூக்கி ஓரம் வச்சேன். கதவு கீழ்மொழியில் கதவுக்கு ஸ்டாப்பர் இல்லைன்னா, கதவுக்கு ஸ்டாப்பர் இல்லைன்னு வச்சுக்கோ, அது யாரும் தள்ளணுன்னா கூட அது வந்துன்னே இருக்கும், அது ஆடினே இருக்கும். அதேனா இது சும்மா சாத்தினே இருக்குது. ஏதாவது ஒரு கல் ஏற்றவை அந்த கதவுக்கு அப்படின்னு பார், கல்லுவன் ஏற்றவை, ஒரு கட்டவன் ஏற்றவை. சில பேர் தொடப்பத்தை வச்சுருவாங்க. நான் உங்களை சொல்லலை, நீங்கள் சரி, நான் உங்களை சொல்கிறேன். தொடப்பத்தை வச்சு நிற்க வைக்கிற ஆள் கூட இருக்கிறாங்க. ஒரு டீசெண்டாக ஒரு கட்டையை வச்சு
ஒரு டீசெண்டாக ஒரு கல்லை வச்சு உடம்பு தேய்க்கிறதுக்கு கல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கதவு கல் இல்லை, தொடப்பம். அது வெளியே வரும்போதவே திஷ்டி பொம்மை மாரி வச்சுருவாங்க. எல்லா திஷ்டி தொடப்பத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்கிறாங்களே தொடப்பு கட்டை பிஞ்சிரோன்னு வாங்க, தொடப்பு கட்டை இப்போது என்ன உழுவும் பாரு உனக்குன்னு வாங்க, தொடப்பத்தை வைக்கிற ஆளுங்க. அந்த கதவுக்கு ஸ்டாப்பர் இல்லைன்னா அது ஆடினே இருக்கும். அது நீ தள்ள தள்ள அது வந்துனே இருக்கும், நீ போக போக அது வந்துனே இருக்கும், அது நிற்காது. அது போல தான் சோம்பேறி படுக்கையில் ஆடினே இருப்பானா. ஃபோன்லாம் இல்லை, அப்போது ஃபோன் இல்லாமல் இவர் எழுதிக்கிறாரு. இவர் எழுதும் போது ஃபோன் இல்லாமல் எழுதிக்கிறாரு. அப்படியே படுக்கையில் ஆடினே இருக்கிறது, நெலிஞ்சினே இருக்கிறது. நம்ம பாஷையில் சொன்னான் பார்த்துக்கிறீங்களா, சைலண்ட்டாக தூங்க மாட்டேங்கிறான் போகிறான், இப்படி அப்படி இப்படி நெலிஞ்சினே இருக்கிறான் போகிறான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்படியே நெலிஞ்சினே இருக்கிறது. சில சேர்த்த பாடுறான் அப்படின்னு ஒரு சவுண்டு வேறு. அல்லேலூயா சொல்லுவான். ஒரு நாள் இரவு என்னுடைய பாட்டி தூங்கி கொண்டு இருந்திருக்கிறாங்க. என்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் பிள்ளைகள் எல்லாம் வேறு அறையில் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் எங்கள் பாட்டிக்கு ஒரு ரூம், மிஸ்ஸஸ் ரத்தினம்மாள் அவர்கள் பேர், அவங்க தூங்கி கொண்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி எங்கள் சித்தப்பாக்கும் சித்திக்கும் ஒரு சத்தம் கேட்டிருக்குது. என்ன சத்தம்னா, ஏதோ பிளாஸ்டிக் கவரு சும்மா அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் பிளாஸ்டிக் கவரு, அந்த மாதிரி ஒரு சத்தம். எல்லாம் ஊரே சைலண்ட்டாக இருக்கும்போது, ஊரே அமைதியாக இருக்கும்போது எங்கேருந்துடா பிளாஸ்டிக் சவுண்டு வரும், எங்கேருந்து இந்த பிளாஸ்டிக் சவுண்டு வருதுன்னு எங்கள் சித்தப்பா போயிட்டு அப்படியே வெளியும் பார்த்துக்கிறாரு. அப்போ கோழிலாம் வச்சுருந்தாங்க. அவங்க கூட உள்ள கோழியை போட்டு கவுத்துட்டு நைட்டில் செங்கலில் தூக்கி வச்சுருவாங்க. கூட உள்ள கோழி தான் இருக்கும், பிளாஸ்டிக் கவர் எப்படி இருக்கும், இல்லையே இது சத்தம் இல்லையே, அது சும்மா அது வேறு சவுண்டு, அதுவும் நைட்டில் தூக்கிடுமா அப்படின்னு போய் பார்த்த நேரத்தில் அப்போ பார்த்தா மை பாட்டி தூக்கத்தில் விட்டு எழுந்து உக்காந்து கவரில் இருக்கிற கலக்காயத்தை சாப்பிட்டுக்கிறாங்க. கவரில் இருக்கிற கலக்காயத்தை சாப்பிட்டுக்கிறாங்களாம். எப்போ பசி ஏற்றுட்டுக்குது இவங்களுக்கு? நைட்டில். நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். இது முனிசிபல் கிரவுண்ட் பின்னால் இல்லை, இங்கே இருக்கிறீங்க. 9 மணிக்கு சாப்பிட்டு 1 மணிக்கு பசி எடுத்துன்னு ஐயோ பசிக்குதுன்ற மாதிரி வயிற்ற பூச்சின்னு அழுகுற ஆள் கூட இருக்கிறாங்க. நைட்டில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்ற ஆள் கூட இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஐ நோ ஆம்லேட் போட்டு பசி ஏற்றதுக்கு சாப்பிட்ட ஆளும் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்முலையில் ஆடுகிறது போல படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆடக்கூடாது, அபிஷேகத்தில் உறுதியாக நின்று கொண்டு இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் புயல்கள் மோதினாலும் அலைகள் மோதினாலும் எங்களுடைய வாழ்க்கை ஓட நகரவே நகராது, அசையவும் அசையாது. நாங்கள் கண்மலை போல உறுதியாக இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையால தான் பவுல் சொல்லுகிறார், இப்போ சொல்லுங்க, சிலுவையில் அறையப்படணும் சொல்லி விருப்பமா? அறையப்பட்டணும்னு சொல்லி விருப்பமா? எந்த ஒரு தேவ பிள்ளைகள் தேவ சபை சிலுவையில் அறையப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அபிஷேகத்தில் நிறைய பண்ணுவார். அவர்கள் மேலே அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார், அவர்கள் மேலே வல்லமையை ஊற்றுவார், அவர்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து அவர்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சவுல் மேலே ஒரு பொல்லாத ஆவி இருந்தது. சவுல் மேலே ஒரு பொல்லாத ஆவினால அவனை கலங்கடித்து கொண்டிருந்தது. அந்த பொல்லாத ஆவிலாம் வரும்போது அப்போது ஆவியை பெற்றவன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு தாவீது ஒருவர் இருந்தார். அந்த தாவீது வந்து சுரமண்டலத்தை வாசிக்கும் போது, அந்த தாவீது வந்து சுரமண்டலத்தினால அந்த வாசிக்கும் போது அந்த சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி அவனை விட்டு என்ன பண்ணும்? நீங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, தேவனால் கொண்டு வரப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பேசி கொண்டிருக்கிறது. அங்கே ஒரே ஒரு வசனத்தை ஒன்று வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் 14ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படாதவர்களை சில ஆவிகள் இப்படி கலங்க பண்ணி கொண்டிருக்கும். நல்ல கவனிப்போம்.
சிலுவையில் அறையப்படாதவர்களை சில ஆவிகள் இப்படி கலங்க பண்ணி கொண்டிருக்கும். சில ஆவிகள் அவருடைய மனதுக்குள்ள பேசி கொண்டிருக்கும். உன்னால நடக்குமா? நீ இதை செய்வியா? உன் வாழ்க்கை மாறுமா? உன்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுமா? உன் நிலைமை மாற்றப்படுமா? உன் நிலைமை உயர்த்தப்படுமா? இப்படி சத்துரு சிலுவையில் அறையப்படாதவர்களோடு இப்படி பேசிக்கொண்டே இருப்பான், இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டவர்களோடு சத்துரு பேசவே முடியாது. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படும்போது அவர்கள் அபிஷேகத்தில் நிறையப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிற, நல்ல கவனிப்போ. எசேக்கியேல்ல ஆண்டவர் எசேக்கியேலோடு பல முறை பேசி கொண்டிருக்கிறார். பல முறை எசேக்கியேலை கொண்டு சென்று என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய எசேக்கியேலை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தி அவருக்கு முன்னதாக எழுதுகிற தீர்க்க தரிசன புஸ்தகமாய் எழுத வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை எசேக்கியேலோடு காட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது எசேக்கியேல் வாசிக்கிறோம் 47ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஆலயத்தின் வாசலுக்குள் திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பின்பு அவர் என்னை ஆலயத்தின் எங்க வர பண்ணிட்டாரா? எங்க வர பண்ணிட்டாரு சொல்லுங்க? ஆலயத்தின் வாசலுக்கு. அல்லேலூயா. சீக்கிரமா முடிக்கிற, கவனிப்போம். ஆலயத்தின் வாசலுக்கு யார வர பண்ணாரு? யார் அவ? எசேக்கியேலை வர பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவரையும் ஆலயத்தில் வாசலுக்கு வர பண்ணி ஆலயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். அவரையும் ஆலயத்துக்குள்ளே எங்கே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவரையும் கொண்டு போயிட்டார். இன்றைக்கி தான் நான் கன்ஃபஸ் பண்ண போகிறேன், இன்றைக்கி தான் நான் அறிக்கை பண்ண போகிறேன், இன்றைக்கி தான் நான் தேவனுடைய சமூகத்தில் இப்போ நீங்கள் சொல்லி முடிக்கும்போது, இப்போ நீங்கள் செய்தியை முடிக்கிற நேரத்தில் நான் கன்ஃபஸ் பண்ண போகிறேன், நான் தேவ சொல்ல போகிறேன், நான் சிலுவையில் என்னையே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னால், அப்படி சொல்கிறவங்கள கூட ஆண்டவர் அபிஷேகத்தில் நிறைய பண்ண போகிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைய பண்ண போகிறார். ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு காட்டி முடிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என் செய்திலாம் கொஞ்சம் டெமோவோடு தான் வரும். ஆமாம் தானே? ஆமாம் தான் ரேக்கா, தூங்குறியா? என் செய்தி என் செய்தி டெமோவோடு தான் வரும். சில நேரத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மைசூர் பாக்கு மெசேஜ் மாதிரி தான் வரும். சில நேரத்தில் நல்லா கவனிங்க, சிலுவையில் அறையப்படாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் சில சம்பவங்கள் நடக்கும். சிலுவையில் அறையப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் சில காரியங்கள் அங்கே காணப்படும். அல்லேலூயா. எக்ஸைட் ஆயிட்டிங் போல இப்போ நீங்கள் உமக்காக யாவையும் என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியம் நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையோடு ஆசையுடன் நான் வாழ்வது உமக்காக, உமக்காக
உமது ஊழியம் செய்வது நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. அல்லேலூயா. ரெண்டு காரியம் சொல்றேன். ரெண்டு காரியம் சொல்றேன். சில நேரத்தில் சிலுவையில் வெள்ளை துணி போடுவாங்க, இந்த மாதிரி டவுலும் போட்டு இருப்பாங்க, ஃபுல் ஒயிட்டில் இருப்பாங்க. அப்படியே ஆனால் மேஜிக் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் உள்ள ஒன்றும் இல்லடி, சத்தத்தை டமா டிமின்னு வருது. ஆனால் உள்ள லாப்ல ஏமி லேது. அபிஷேகத்தை ஆண்டவர் ஊத்தும் போது கீழே ஊத்திக்குதே. உள்ள போனோம். பக்கத்துல பார்த்து சொல்லு, உள்ள போனோம். உள்ளே அழைத்து செல்லு, என்னை உள்ளே அழைத்து செல்லு. பெற்றுக்கோ மகளே, பெற்றுக்கோ பெற்றுக்கோ. அப்படியே ஊத்தினால கிட்ட ஊத்துது. இந்த அபிஷேகம் நான் சொல்ற அபிஷேகம் உனி பாடையில போனா கூட கூட வரணும். அபிஷேகம் மட்டும் கை தட்டு. உள்ள போயிடுச்சுன்னா சாகர வரைக்கும் இந்த அபிஷேகம் உள்ளவே இருக்கும். ஒருவனும் எடுக்க முடியாது, ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. உன்னை டச் பண்ணலாம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை டச் பண்ண முடியும். ஏன்னா நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற, நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற. இது ஊத்த 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 ஊத்தோ இது வெளியே தான் போகுது. ஆண்டவர் நினைக்கிறாரு ரபா, ஆனா ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவாரு. இங்க செய்யலாம், இங்க நீ நடிக்கலாம், இங்க பண்ணலாம், இங்க சும்மா ரங்கராட்ன மாதிரி இது அங்க, இது அங்க மட்டும் தான் வேலை செய்யும். அந்த பார்டர் மட்டும் தான் வேலை செய்யும். அந்த பார்டர் விட்டு நீ வெளியே வந்தனா உன்னை மர்டர் பண்றோம். இங்க பார்டர்லாம் வேலை ஆகாது, இங்க வேலைக்கே நடக்காது. முன்ன பின்ன போயிட்டு வருது பிரதர் சிஸ்டர், முன்ன பின்ன போயிட்டு வருது. எவன் கீ அமுத்துறான்னு தெரியல, ரிமோட் கார் முன்னால பின்னால போகுது பாரு, அந்த மாதிரி போயிட்டு வருது. இந்த முன்ன பின்ன சொல்லி கொடுத்துக்கிறோம். இங்க அபிஷேகத்துல பின்னாடி ரிவர்ஸ் போகணும்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். முன்னாடி பின்னாடி வரணும், இப்படி 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 வரணும். அதோட போனது தெரிய வரல. கேட்டா சொல்ல ஆய் ஒத்து போகும், ஒத்தே போகாது, செத்து போகும். அல்லேலூயா சொல்லு. ஆவி ஒத்து போணும். இந்த அபிஷேகம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அபிஷேகம். இவர் ஊத்த ஊத்த சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் கீழே போயிடுது. நமக்கே தெரியாம கீழே போகும். இது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதை ஊத்த 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 கீழே போன எசேக்கியேலை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தி, ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஆனா அபிஷேகம் உள்ள போக மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு தடை இருக்குது. அது அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, ஏதோ விட வேண்டிய காரியம் இருக்கிறது, ஏதோ மன்னிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது, ஏதோ கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புர வாக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. ஏன் உள்ள போல, ஏன் உள்ள போக மாட்டேங்குது, ஏன் உள்ள போய் இது கிரியை செய்ய மாட்டேங்குது? அப்ப ஏதோ இருக்குது. அப்போ நீ சிலுவையில் அறையப்பட்டிருப்ப சொன்னா அது உள்ள போலல்ல. அப்போ நீ சொல்லணும், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஜபத்துக்கு போகிறேன், எல்லா ஜபத்திலும் நான் கலந்து கொள்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குதுப்பா, ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, எனக்குள்ள ஒரு நிறைவே இல்லாமல் இருக்கிறது. நான் என்ன செய்யணும் சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீ சிலுவையில் அறையப்பட வேண்டும். நீ சிலுவையில்
சிலுவையில் அறையப்பட்டா இப்போ ஆண்டவர் உன்னை அபிஷேகப்படுத்தி இப்போ உள்ள போயிட்டே இருக்கும். இப்போ ஊத்த 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 இது உள்ள போயிட்டே தான் இருக்கும். இது ஊத்த 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 இது உள்ள போயிட்டே தான் இருக்கும். இது எங்க நிக்கவே நிக்காது. ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு போய் கணக்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. ஓ என நீச்சல் ஆழம், என நீச்சல் ஆழம். என் மேல அந்த அபிஷேகம், சிலுவையில் அறையப்படுகிற அபிஷேகம், சிலுவையில் அறையப்படுகிற அபிஷேகம், சிலுவையில் அறையப்படுகிற அபிஷேகம் என் மேல. உன்னை பசும்புல் மேய்ச்சல் அண்டையில நடத்துவா, உன்னை பசும்புல் மேய்ச்சல் அண்டையில நடத்துவா. உன் மேல ஆவிய பொழிய 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 தேவனுக்காக எழும்புவ, கர்த்தருக்காக எழும்புவ, ஆண்டவருக்காக எழும்புவ. நீ வைராக்கியமா எழும்ப முடியும். இப்ப கட்ட ஊத்த அது உள்ள போயிட்டே இருக்கும், அது உள்ள போயிட்டே இருக்கும். ரபத ரப சதர கததா ரபதல பசந்தரதலபா பிரௌதி அந்த நம்ம ரங்கட தடபா சந்தரதரபா. எனக்குள்ள போட்ட அந்த அபிஷேகம், எனக்குள்ள போட்ட அந்த வல்லமை சிலுவையில் அறையப்படுகிற, இப்போ சிலுவையில் அறையப்படுகிற, இப்போ சிலுவையில் அறையப்படுகிற, இப்போ நான் சிலுவைக்குள்ள போகிறேன். நான் அறையப்பட்டா என்ன நிரப்பப்படுவேன், நான் அறையப்பட்டா என்ன நிரப்பப்படுவேன். சிலுவையில் அறையுவேன் என்று சொன்னா நான் நிரப்பப்படுவேன். அவருடைய ஆவி என் மேல அது ஊத்த ஊத்த போயிட்டே, அது ஊத்த ஊத்த போயிட்டே இருக்கும். அந்த வல்லமை, அந்த மகிமை அது ஊத்த ஊத்த அது சிலுவையில், அது சிலுவையில் அறையப்பட்டா இது உள்ள போயிட்டே இருக்கும். இது உனக்குள்ள, இது உனக்குள்ள போயிட்டே, இது உனக்குள்ள போயிட்டே இருக்கும். இது உனக்குள்ள போயிட்டே இருக்கும். இந்த அபிஷேகம் வேணும் சொல்றங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. இந்த அபிஷேகம் தான் பிரதர் எனக்கு வேணும். எனக்கு வெளியே ஓடுகிற அபிஷேகம் வேண்டாம், என்னை வெளியே கொண்டு செல்லுகிற அபிஷேகம் வேண்டாம், என்னை வெளியே கொண்டு போகிற அபிஷேகம் வேண்டாம். இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும், இந்த அபிஷேகம் வேண்டும். நிறைய பேர் கையை தூக்கி இருக்கிறீங்க, நிறைய பேர் கையை தூக்கி இருக்கிறீங்க. ஒரே நிமிஷம் கண்ணை மூடி, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி அந்நிய பாஷையில பேசு. அந்த அபிஷேகம் உன்னை தூக்கி அடிக்கும். அந்த அபிஷேகம் கரங்களில் கொழுந்து விட்டு எரியும். உன் கரங்களில் அந்த அபிஷேகத்தின் அக்கினி வாங்கி பெற்றுக்கோ, வாங்கிக்கோ. இதோ உன் கரத்தில் அக்கினிய வைக்கிறா, உனக்குள்ள ஆவிய வைக்கிறா. சிலுவையில் அறையப்பட்ட அபிஷேகம் எனக்கு தான், இப்ப எனக்கு தான், இப்ப எனக்கு தான், இப்ப என் மேலதான் சிலுவையில் அறையப்பட்ட அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. கொழுந்து விட்டு எரிகிற, கொழுந்து விட்டு எரிகிற, கொழுந்து விட்டு எரிகிற சபையே, சபையே எழுப்புதலின் அக்கினி ஆரம்பம், ஆரம்பம், ஆரம்பம். எழுப்புதலின் தீ, எழுப்புதலின் அக்கினி, எழுப்புதலின் ஆவி. ஹபா 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 ரபா ஹபா ஹபா ரபா தரபா ஹபா 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 ரபா ரபா தரா லபரா சந்துரோர் யாந்தலோ வரதலோபா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவர். பெற்றுக்கோ வாலிப மகளே, பெற்றுக்கோ வாலிப தம்பி, பெற்றுக்கோ சபையே, சகோதரனே பெற்றுக்கோ. விடாதே இந்த முதல் மாத அபிஷேகத்தை, விடாதே இந்த முதல் மாத ஆவியை விடாதே. இது ஏதோ ஒரு கிரியை செய்ய போது, இது ஏதோ ஒரு கிரியை உன் குடும்பத்துல செய்ய போது, உனக்குள்ள செய்ய போது, உன் கூடாரத்துல செய்ய போது. தொடங்குகிற அபிஷேகம், தொடங்கி வைக்கிற அபிஷேகம், தொடங்கி வைக்கிற
தொடங்கி வைக்கிற அபிஷேகம், தொடக்க வைக்கிற அபிஷேகம், உனக்காக தொடங்கி வைக்கிற அபிஷேகம். ஏதோ ஒரு தொடங்குதலை கர்த்தர் காட்டுகிறார். சில காரியங்கள் உனக்காக தொடங்கட்டும், சில காரியங்கள் உனக்காக தொடங்கட்டும், சில காரியங்கள் உனக்காக தொடங்க போது. அன்பு குடும்பமே, அன்பு சகோதரனே, எப்படின்னு சொல்லி நினைச்சல்ல, எப்பன்னு சொல்லி நினைச்சல்ல, இப்போ 24 மணி நேரத்துல ஒரு காரியத்தை கத்த உனக்கு தொடங்குவா, உனக்கு தொடங்குவா, உனக்கு தொடங்குவா, உனக்கு தொடங்கியே ஆவா. உன் மேல அவருடைய கர்த்தருடைய வல்லமையுள்ள காரம். ஓ ரபா ஷதர பல கரதரா ரபா சந்துரோ ஹாலே இயேசுவே. சிலுவையில் அறையப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு இசைக்கிலே கொண்டு சென்ற கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது. உன்னை நீச்சல் ஆழத்தில் கொண்டு செல்லுவேன். ஒரு ஆழத்தை காட்டுவேன், அந்த ஆழத்தில் மகிமையை பார்ப்பேன். ஒரு ஆழத்தை காட்டுவேன், அந்த ஆழத்தில் அற்புதத்தை பார்ப்பேன். வலையை ஆழத்தில் போடுன்னு சொல்லும் போதுவே ஒரு அற்புதம் நடந்தது என்று சொன்னால், உன்னை கர்த்தர் ஆழத்தில் கொண்டு செல்லும் போதுவே உனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? உன் குடும்பத்தில் மாற்றம் வராதா? உன் சூழ்நிலைகள் மாறாதா? விடுதலை பெறாதா? சுகம் பெறாதா? உனக்கு செய்தே ஆவா. ஆழத்துல ஒரு அபிஷேகம், ஆழத்துல ஒரு மகிமை, ஆழத்துல ஒரு வல்லமை. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறார் இயேசுவே. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த கால வேலைக்கு நன்றி. எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி, எங்களை பலப்படுத்தினபடியால் நன்றி. இந்த 3வது நாள் மகிமை ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டபடியால் நன்றி. தெய்வத்துடைய கரமும், தெய்வத்துடைய வல்லமையும், தெய்வத்துடைய பாதங்களும் இங்கே பட்டபடியால் நன்றி. நீர் யார் என்று சொல்லி விளங்கி காட்டினபடியால் நன்றி. நீர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி விளங்கினபடியால் நன்றி. நாமத்துக்கு, உம்முடைய நாமத்துக்கு மகிமையோ துதியோ கனமோ உண்டாகட்டும் ஐயா. இன்னும் நிரப்பி நடத்துவீரா. இந்த ஜனவரி மாதத்தின் அபிஷேகத்தை இந்த வருடம் முழுவதும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். இந்த வருடம் முழுவதும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். இந்த வருடம் முழுவதும் அதிகரித்து கொண்டு போய்கொண்டே இருக்கணும். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுத்து விட்டோம், வசனத்தில் அறையப்பட்டு விட்டோம், ஜபத்தில் அறையப்பட்டு விட்டோம், தேவ ஆவியில் அறையப்பட்டு விட்டோம், தேவ அக்கினியில் அறையப்பட்டு விட்டோம். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்காய் எங்களுக்காய் செய்வது நீர் ஒருவரே. நீ பெரிய காரியத்தை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. கரங்களை தட்டி ஆவியாகவே